உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவிஞர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று சந்திக்க இருப்பது சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள். அவரை பற்றிய விவரங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன ஆசிரியரா இருக்கீங்களா? எந்த ஊர்ல ஆசிரியரா இருக்கீங்க? ஒண்டிக்குப்பம் தொடக்க பள்ளியில இடைநிலை ஆசிரியராக 3ஆம் வகுப்பு எடுக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு பொதுவா ஆசிரியர் ரொம்ப பயம். ஆசிரியர்னாலே நான் ரொம்ப பயப்படுறேன். ஆனா நான் பயப்படாத ஒரு ஆசிரியர்னா அது திருமதி பவானி தனஞ்சயன் தான். அவங்க நான் பயப்படப்பட்டேன். ஏன்னா அவங்க மகள் மாதிரி மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். என்ன உங்க சொந்த ஊர் சொல்லுங்க. நீங்க எங்க பிறந்தீங்க? உங்க அப்பா பேரு அம்மா பேர்லாம் சொல்லுங்க. எங்க சொந்த ஊர் வந்து எனக்கு மப்பேடு. எங்க அப்பா பேர் வந்து துரைசாமி, அம்மா பேர் வந்து நாராயணி. எனக்கு வந்து ஒரு அண்ணன், ஒரு அக்கா. தொடக்கப்பள்ளி 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வந்து உள்ளூர் பள்ளிக்கூடத்திலேயே படித்தேன், அரசு தொடக்க பள்ளியில. அதுக்கப்புறம் பக்கத்து கிராமத்துல 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அரசு உதவி பெறும் பள்ளி. அதுல கிறிஸ்துவ பள்ளியில 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தூய இருதய ஆண்டவர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில 6ல இருந்து 12ஆம் வகுப்பு படிச்சேன். மகிழ்ச்சி. படிச்சுட்டு பணிக்கு வந்துட்டீங்களா? இல்லைங்க ஐயா. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல 2 ஆண்டு தனியார் பள்ளியில செங்கல்பட்டுக்கு போற வழியில படிச்சேன். 2 வருஷம் படிச்ச பிறகு அங்க வந்து கொடுத்த அரசு பதிவு வந்து சரி கிடையாது, இது அதெல்லாம் திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் படிப்பு வீணாக போய்விட்டது. அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து சும்மா ஒரு அரசு ஒரு தனியார் நிறுவனத்துலதான் கொஞ்சம் வேலை பார்த்தேன். அதன் பிறகு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு ஆங்கில பள்ளியில ஒரு 7 ஆண்டு காலம் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு அங்க தட்டச்சு கத்துக்கிட்டேன். தமிழ், இங்கிலீஷ், ஹையர், லோயர் எல்லாமே, தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூந்தமல்லியில வந்து கம்ப்யூட்டர் WPS கம்ப்யூட்டர் வந்து ஒரு 6 மாசம் கோர்ஸ் படிச்சு இருந்தேன். அதுக்கப்புறம் அரசு வந்து மறுபடியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட 2 வருஷம் படிச்ச மாணவிகளுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு அரசாங்கமே மறுபடியும் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கிற அந்த நிறுவனத்துல, பயிற்சி நிறுவனத்துல மறுபடியும் 2 ஆண்டுகள் கோயம்புத்தூர் மாவட்டத்துல உடுமலைப்பேட்டை அந்த ஒன்றியத்துல திருமூர்த்தி நகர் அப்படின்ற ஒரு ஊர்ல அந்த ஒரு டயட்ல அதுல வந்து மறுபடியும் 2 ஆண்டுகள் 2002 to 4 மறுபடியும் ஆசிரியர் பயிற்சி படிச்சேன். படிச்சு தேர்வு பெற்ற உடனே ஒரு 2 மாத காலத்திலேயே எனக்கு அரசாங்க பணி கிடைச்சிச்சு. உங்க தந்தையார் வந்து உங்களுக்கு பணி கிடைச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரா? எப்படி இருந்தாரு? ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைந்தாரு. ஏன்னா வந்து என்னுடைய அம்மா வழி சொந்தங்கள் தான், அதாவது என் அம்மாவுடைய சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, எனக்கு மாமா, அவங்கதான் வந்து எல்லா அரசாங்க பணியில செய்யறவங்க. எல்லாமே வந்து எல்லாரும் அவங்களுடைய வழி தோன்றர்கள், அவங்களுடைய பையனுங்க, பொண்ணுங்க, அவங்க மருமகங்க, அப்படித்தான் அவங்கதான் எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க. என்னுடைய அப்பா வழி சொந்தத்துல யாருமே அரசாங்க உத்தியோகத்துல இல்லை. படிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க. யாருமே முதல்ல வந்து நான் தான் வந்து அரசு, என் அப்பா வழி சொந்தத்துல முதல் அரசு பணியில சேர்ந்த பெண்ணுன்னு சொல்றதுல நான் பெருமை அடைஞ்சனோ இல்லையோ, எங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, எங்க அப்பா தான் ரொம்ப அப்படியே அழுதுட்டாரு. நான் வந்து பெருமை அடைஞ்சனோ இல்லையோ, என் அப்பா தான் ரொம்ப பூரிப்படைஞ்சு எல்லார்கிட்டையும் போயிட்டு, ஏன்னா அவங்க எல்லாமே வந்து எங்க அப்பாவை பார்த்து, நீங்க எல்லாம் வந்து விவசாயம் செய்யறவங்க, நாங்க தான் உத்தியோகம் பாக்குறவங்க, நீங்க விவசாயம் சொல்றவங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க.
அது எங்க அப்பா சொல்லுவாரு. அதுக்காகவே வந்து எங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்குமே நான் என்னால போக முடியல. அவரு இந்த இருக்கிற அந்த பேரம்பாக்கம் இந்த 30 பேரம்பாக்கம் வீட் பக்கத்துல சப்பேடு அந்த ஊர் தான் உங்க ஊருங்களா? ஆமாங்க, ஆமாங்க ஐயா. ஆமாங்க. பேரம்பாக்கம் பக்கத்துல இருக்கிறது தான். 30 வீட்டுக்குமே 2000 எங்க அப்பா எங்க அப்பா 2004ஆம் ஆண்டுல ஒரு டைம் நானு தக்கோலம் போற போது வழியில ஒருத்தர் நின்னுகிட்டு லட்டு எல்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. மப்பேடு பக்கத்துல போற போது மப்பேட்ல ஒருத்தர் லட்டு எல்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா. அவர் என்ன சொன்னாரு, என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் லட்டு குடுத்தாரு. அது உங்க அப்பா தானுங்களா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். எங்க 30 வீட்டுக்குமே வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா வந்து எல்லார்கிட்டயும் என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சு, என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி என்னுடைய முதல் மாசம் அந்த சம்பளம் வாங்கி எல்லார் வீட்டுக்குமே வந்து அவர் கையிலேயே எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்குமே கொடுத்து ரொம்ப சந்தோஷம் பட்டாரு எங்க அப்பா. அதை என்னால வந்து என் வாழ்நாள்ல என்னால மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வுனா எனக்கு எங்க அப்பா செஞ்ச அந்த ஒரு எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லார் வீட்டுக்கும் போய் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு வேலை கிடைச்சது எனக்கு சந்தோஷமா இல்லையோ எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ எந்த ஊர்ல இருக்கீங்க? எந்த பள்ளியில வேலை செய்றீங்க? இப்ப வந்து திருவள்ளூர் பக்கத்துல மணவாள நகர் அந்த இதுல ஒண்டிக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில 2022ல இருந்து இப்போ 2.5 வருஷமா இந்த பள்ளிக்கூடத்துல ஒர்க் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய இலக்கிய பணியில இந்த மாதிரி கவிதை எழுதணும், இந்த மாதிரி ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு முதல் காரணம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அருந்தமிழ் சங்கத்துல சேர்ந்திருந்தேன். அதன் மூலமா அங்க வந்து வெறும் கவிதைகள் மட்டும்தான் எழுதினேன். ஆனா எனக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது, அதாவது முதல்ல வந்து கன்னித்தமிழ்தாசன் ஐயாவுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வர்றதுக்கு அதுதான் முதல் வந்தேன். அந்த முதல் நிகழ்வுல எனக்கு ஒரு மேடையை அமைச்சு கொடுத்து எனக்கு அந்த எல்லாரும் எதிர்ப்புமே இவங்கதான் வந்து பவானி அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க எல்லாரும் எதிர்க்குமே என்னை அறிமுகப்படுத்தி இவங்க அதாவது ஒரு படக்கவிதை போட்டி முதியவர் அப்படின்ற அந்த படக்கவிதை போட்டியில நான் வந்து முதல் பரிசு பெற்றேன். அந்த இதுக்கு வந்து நான் அந்த விழாவுக்கு வந்த உடனே எல்லார்கிட்டையுமே வந்து என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அப்ப நான் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க உங்களுடைய கவிதை எப்படி வந்து உனக்கு முதல் பரிசு கிடைச்சதுன்னு கூட கேட்டாங்க. எனக்கு தெரியாது எனக்கு தேர்ந்தெடுத்தாங்க, எனக்கு வந்து போட்டாங்க முதல் பரிசு. சரி ஐயா வந்து வர சொன்னாருங்க. நான் அதான் போனேன். அந்த நிகழ்வுல வந்து என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அந்த சான்றிதழ் தான் முதல்ல வந்து வாங்கினேன். அந்த அது ஃபர்ஸ்ட் அந்த தடுமாற்றமா இருந்தது. இருந்தாலும் வந்து எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாவும் இருந்தது. அந்த நிகழ்வுல பாரதியார் கவிதை தான் வாசிச்சேன். பாரதி கண்ட விடுதலை அப்படின்ற அந்த கவிதை தான் முதல் கவிதையில நான் வந்து அந்த மேடையில நான் சொன்ன கவிதை என்ன அதுதான் முதல் கவிதை. மகிழ்ச்சி. அந்த கவிதை நீங்க வாசிக்கலாமே இப்போ? இருக்கா அந்த கவிதை இல்ல வேற கவிதை? பாரதியாரை பற்றி இருக்குங்க. வாசி. செந்தமிழ் ஒலித்த நாட்டினிலே காணவில்லை தமிழ் தேனடா, தேடி பார்த்தும் செவி பருகவில்லை அமுதமொழி தொலைந்ததெங்கடா, நாளும் பாலியல் தொல்லைகளில் நாட்டில் பெண்கள் கதறலடா, இழிமானுட மிருகம் திரிதல் கண்டால் அவன் தொடை இருக்கை நீக்கடா, இலவசத்தில் மக்களை சிக்க வைத்து அரசியல் ஆட்டம் நடக்குதடா, மக்களை சோம்பலாக்கி குடிகெடுக்கும் ஆட்டங்கள் அனைத்தும் ஒடுக்கிடடா, கண்டாங்கி சேலை அழகு பெண்கள் தெய்வ கோலம் காட்டி இன்றில்லையடா, ஜீன்ஸ் மிடி அரைக்குறை ஆடையெல்லாம் நல்லொழுக்கத்திற்கே வந்த மகா கேடடா, பச்சை வயல் பனை தென்னை என்று அழகு கிராமம் தொலைந்தே போனதடா, அடுக்கடுக்காய் மாளிகை வளர்ப்பினிலே அத்தனையும் பலி என்றானதடா, பஞ்சம் வந்து வாட்டும் முன்னே விவசாயத்தில் கவனத்தை திருப்பிடடா, விளை நிலங்களில் எல்லாம் பயிரிட்டே உணவு உற்பத்திதனை பெருக்கிடடா, நகைப்பொருள் உடைமைகள் திருட்டென்று அந்நாளினில் நடந்த கொடுமையடா, என்ன கொடுமை இன்று சொல்வேன் மனித உறுப்புகளே திருடு போகுதடா, விழிகாணா காட்சிகள் கண்டதிலே மறுபிறப்பும் வெறுத்தே போகுதடா, வேண்டேன் வேண்டேன் இனி பிறப்பு நான் மீண்டும் மாண்டே போவேனடா. நன்றி.
என்று பாரதி சொல்வது போல ஒரு கவிதை. பாரதி மீண்டும் ஆமாங்க. பிறந்து வரமாட்டேன், எனக்கு வேண்டாம், இன்னொரு பிறப்பு வேண்டாம், இந்த நாடு ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று அங்கலாய்த்து எழுதப்பட்ட ஒரு கவிதை. மிக அருமையான கவிதை எழுதியிருக்கிறார்கள். பாரதி சிறப்பு அப்பா, சிறப்பு. உங்களை நீங்களே பாரதியாக நினைத்துக் கொண்டு எழுதியிருக்கிறீர்கள். இதைத்தான் நான் ஒரு கவிதையில சொல்லியிருப்பேன். நீயும் ஒரு பாரதி, நானும் ஒரு பாரதி, பாரதி போல் வாழ்வதனால் நாம் எல்லோரும் பாரதி, பாரதி போல் வாழ்ந்து விட்டால் நாம் எல்லோரும் பாரதி என்ற அந்த வரிகள் இருக்கும். சிறப்பம்மா. நீங்க இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இந்த கவியரங்கம் 100 கவியரங்கம் பொறுப்பெற்று நடத்திட்டு இருக்கீங்க. அதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள்? முதல்ல அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 கவியரங்கம் நடக்கும்போதுதான் கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு திறமையுமே யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தருமே நான் போன் பண்ணிட்டு இருக்கும்போது அது கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் 10க்கு மேல இப்ப அது எனக்கு அது பழகி போயிடுச்சு. இப்ப அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் தெரியல. கரெக்டா அந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா கவியரங்கம் நடத்திட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 35 கவியரங்கம் நடத்தியாச்சு. இப்போ ஒரு 2 வார காலங்களாக தான் இந்த கவியரங்கம் நிறுத்தி வச்சிருந்தோம். இப்ப மீண்டுமே இன்னைக்கு இந்த பாரதியார் சிறப்பு இந்த நினைவேந்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்துல இருந்து மீண்டும் அந்த கவியரங்கத்தை தொடர் கவியரங்கத்தை நடத்தலாம்னு இருக்கிறேன் ஐயா. இது ஒண்ணு எனக்கு ஒண்ணும் அந்த சிரமம் ஒண்ணும் எனக்கு தெரியல. இந்த ஜோதிடர் சொல்லுவாரு, இன்னும் 10 வருஷ காலம் உனக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்வாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் பழகி போயிடுவாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சான்னு கேக்குறேன். ஆமாங்க ஐயா. இப்ப ஒன்னும் அந்த அளவுக்கு எனக்கு சிரமமா தெரியல. எல்லாருமே கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்க எல்லா இதுலயுமே டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. எனக்கு என்னுடைய கணவர்களுடைய செல்வாக்கு. வேறு சில அமைப்புகள் எல்லாம் பங்கேற்று செயல்பட்டு இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன? நீங்க வேற எந்த அமைப்புகள் செயல்பட்டு இருக்கீங்க, அங்க என்னென்ன அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அங்கேயுமே பாரதி பாவனார்லயும் கவியரங்கம் தாங்க நடத்திட்டு இருக்கேன். அங்க மாசத்துக்கு 2 கவியரங்கம் பொறுப்பு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு 2 தான். அந்த 2 கவியரங்கத்துக்குமே போட்டோம்னா அந்த குழுவிலேயே பதிவு போட்டுருவேன். யார் கவியரங்க தலைமை ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வந்துருவாங்க. அதுக்கப்புறமா யார் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, என்ன அந்த தலைப்பை மட்டும் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட சொன்னா அந்த அம்மா தலைப்பு கொடுத்துருவாங்க. அந்த தலைப்பை நான் அந்த போட்டுட்டோம்னா கவியரங்கத்துக்கு ஆட்கள் வந்துருவாங்க. மாசம் 2 தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நடத்திடுவேன். மீதி தளங்கள் எல்லாமே தமிழா தமிழ் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம் இருக்கு. அதுல எனக்கு புதன்கிழமை மட்டும்தான் என்னோட நடுவர் பணி. அது இணைய வழியில 7:30ல இருந்து நடக்கும். அது ஒரு 7-8 தலைப்புகள் கொடுத்துருவேன். நானு கொடுத்தேன்னா அந்த தலைப்புகள் பற்றி ஒவ்வொருத்தருமே ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கு கரெக்டா ஒரு பின்னோட்டம் கொடுத்துருவேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் கவிதை தலைமை. வேறு எந்த தளத்துல எல்லாம் இயங்குறீங்க? பாரதி பாவனாறு செந்தமிழ் வானத்துல ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். அதுக்கப்புறம் தமிழா தமிழ் பேசு அப்படின்னு சொல்லி ஒரு குழுமம் இருக்கு. அதுல புதன்கிழமை மட்டும் நடுவரா இருப்பேன். மீதி நாட்கள் எல்லாமே அவங்க சொல்ற போட்டிகள்ல கலந்துருப்பேன். அதுக்கப்புறம் காக்கும் கரங்கள் மாத்தி யோசி அப்படின்னு ஒரு குழுமம். தமிழாலயம் குழுமத்துல இருக்கேன். அது ஆனா வேற எந்த தூரத்துலயுமே எல்லாத்துலயும் கவிதை தான் எழுதுவேன். நேரடி தமிழாலயத்துல நேரடி ப்ரோக்ராம் நடந்தது. அந்த நேரடி ப்ரோக்ராம் கரூர்ல நடந்தது. அதுல போய் கலந்துக்கிட்டேன். அப்ப என்ன விருது விருது நீங்க பெற்ற விருதுகள் பற்றி தான் சொல்லுங்க. நான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தான் முதல்ல இந்த செந்தமிழ் செம்மல் விருது முதல்ல கிடைச்ச எனக்கு பிரான்ஸ் அந்த கம்மன் கழகம் அந்த இது செந்தமிழ் செம்மல் விருது அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்தது எனக்கு ரொம்ப விருது கிடையாது. அது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா விருது, கம்பன் கழக விருது. கம்பன் கழக விருது இல்லைங்களா? ஆமாங்க. வேற என்னென்ன விருதுகள் பெற்று?
அதுக்கப்புறம் பாரதி பாவனர் செந்தமிழ் வானத்துல வந்து கவிச்சுடர் விருது அப்படின்னு சொல்லி போன வருஷம் மே மாசம் 5ஆம் தேதி கரூர்ல வாங்கியிருக்கேன் இந்த விருது. வாங்கியிருக்கீங்களா? ஆமா இந்த கவிதை போட்டியில பரிசு பெற்றீங்கல்ல சொன்னீங்கல்ல, அந்த காட்டுங்க அதுல அந்த விருது. ஆமா கவிதை போட்டியில வந்து 3ஆம் பரிசு தான் பெற்றேன். அது வந்து கற்பகம் விருது கற்பகம் விருது அப்படின்னு சொல்லி தெரியல தெரியல எங்களுக்கு காட்டுங்க. வள்ளுவமே வாழும் வழி அப்படின்ற அந்த இதுக்கு வந்து பன்னாட்டு கவிதை போட்டியில மூன்றாம் நிலை பரிசு முதல் வாங்கின சாமி. வேறு என்ன விருது நீங்கள் பெற்ற விருதுகள், முக்கிய விருதுகள்லாம் சொல்லலாம் இல்ல காட்டுங்க. நீங்க கவிதைகள் இடம்பெற்ற நூல்களை பற்றி சொல்லுங்க. சங்க தமிழ் இலக்கிய பூங்கால வந்து சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற. ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேறு வேறு உங்களுடைய நூல்கள் ஏதாவது இருந்தா காட்டலாம். அது என்ன நூல்கள்? சிறகை விரி அப்படின்னு, சிறகை விரி என்னுடைய புத்தகம். இந்த புத்தகம் இடம் பெற்றிருக்கிறீங்க. ஒரு முகங்கள் 6 ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு புத்தகம் சிறகை விரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 25 கவிதைகள் இந்த புத்தகத்திலும், அதுக்கப்புறம் செந்தமிழ் நாடெனும் போதினிலே அதுலயும், நன்னீர் பகுரொலி அப்படின்ற அந்த 2 புத்தகத்திலையும் 5 கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பம்மா. உங்களுடைய வேறு ஏதேனும் ஒரு கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடித்த கவிதை இருந்தா அது ஒரு 2-3 வரிகள் சொல்லலாம். ஒரு 4-5 வரிகள். எனக்கு வந்து ஒரு குடும்பத்துல வந்து எழுத மறந்த மடல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அது வந்து நான் எங்க அம்மாவை நினைச்சுதான் அந்த மடல் எழுதினேன். அது எனக்கு ரொம்ப 5 மாதங்கள் எனை சுமந்தாய், புவிதனில் வெளிவர நீயே தாங்கினாய், உதிரத்தை பாலாட்டி பாசத்தை தாளாட்டி பல இரவுகள் தூக்கம் தொலைத்தே என்னை காத்தாய், படிப்பே பிரதானம் என்று சொல்லி சொல்லியே நம்பிக்கை ஊட்டிய என் அன்னையே, என் வெற்றிக்கு அடித்தளம் தீட்டியே தெய்வம் அவள், விடுதியில் தங்கிய நினைவுகளை உனக்கு சொல்லியே மகிழ்ந்தே வளர்ந்தேன், நாளும் நினைவில் நெஞ்சம் மகிழ்ந்து சொல்கிறேன் என் வளர்ச்சிக்கு நீயே துணை என்று, நீங்கள் படிக்கவில்லை எனினும் கல்வியின் அருமையை உணர்ந்தே எங்கள் மூவரை வழிநடத்தி ஆளாக்கினீர், சண்டை சச்சரவுகள் இன்றி சமாதானம் செய்தீர், நன்றியுடன் உமக்கு கடிதம் வரையவே நித்தம் நித்தம் நினைத்தேன் கண்களில் நீர் பெருகவே, மடல் எழுத நினைத்தேன் விலாசம் தெரியவில்லை, கேட்டேன் அவனும் பதில் சொல்லவில்லை, இருக்கும்போது காக்க தவறிவிட்டோம் அனாதையானோம், உம் நினைவுகள் என்றும் நெஞ்சில் பசுமரத்தாணி போல், சிஎம்சி மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்ததாலே இன்று தனியாக என் வேலைகளை நான் செய்ய ஆளாக்கிய அன்னைக்கு வாழும்போது மடல் எழுதவில்லை, ஆகையால் இப்பொழுது வடிக்கிறேன் கண்ணீரோடு மடலை, இன்னொரு பிறவி என இருந்தால் நீயே என் அன்னையாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க கணவர், உங்க பிள்ளை. இப்ப வந்து என்னுடைய குடும்பம் வந்து திருவள்ளூர்ல நாங்க வந்து ஒரு சொந்த வீடு கட்டிக்கிட்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்னதா ஒரு குடும்பம் தான். என்னுடைய கணவர், என்னுடைய மகன் வந்து விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் உள்ளவன். எல்லா விளையாட்டுகளுமே வந்து அவனுக்கு படிப்பு 50%ன்னா விளையாட்டு தான் அவனுக்கு ரொம்ப. இப்ப கூட வந்து முதலமைச்சர் கோப்பை போட்டியில கிரிக்கெட் மட்டைப்பந்து அதுல போயிட்டு கலந்துகிட்டு மூன்றாம் அவங்க பள்ளிக்கூடம் வந்து 3வது இடத்தை பெற்று தந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின வாரம் வந்து ஒரு பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில வண்டலூர்ல போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை கலந்துகிட்டு அதுலயுமே வந்து அவங்க பள்ளிக்கு 3ஆம் இடத்தை பெற்று தந்தான். அதுக்கப்புறம் சிலம்பம் போட்டியில அவன் வந்து மாவட்ட அளவு, மாநில அளவு, தேசிய அளவு, நேஷனல் அளவு எல்லா அளவுலயுமே வந்து கலந்து முதலிடத்தை பெற்று தேசிய பரிசு பெற்றிருக்காரா? ஆமாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னுடைய கணவர் வந்து ஜாதகம் பார்க்கிறவர்.
மாதேஷ். மாதேஷ் என்னுடைய என்ன மகனுடைய பேர் படிக்கிறாரு? மாதேஷ். என்ன 9ஆம் படிக்கிறாரு? வகுப்பு. 9ஆம் 9ஆம் வகுப்பு. வகுப்பு. அது சரி. உங்க கணவரை பற்றி சொல்லுங்க. என்னுடைய கணவர் வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட், பிஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு அதுல வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட் படிச்சாரு. ஜாதகம் பார்ப்பாரு. அனைவருக்குமே வந்து ஜாதகம் கணிச்சு செய்யற தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. மத்தபடி வந்து அவரு ரொம்ப இரக்க குணம் கொண்டவர். எல்லாருக்குமே வந்து உதவி செய்வாரு. என்னைக்கு மட்டுமே கிடையாது, யாரு என்ன உதவி கேட்டாலும் என்னை விட அவரு தான் ரொம்ப இறக்கப்பட்டு தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்வாரு. நைட்டு கூட வந்து பேசின் பிரிட்ஜ்ல இருந்து திருவள்ளூர் வர்றதுக்கு ஒருத்தர் வந்து திருவள்ளூர் வர்றதுக்கு அவருக்கு ஏதோ பைசா இல்லையா, இல்ல பணம் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையா. அவர் வந்து திடீர்னு ஏதோ இவர் உட்காந்துட்டு இருக்கும் போது இவர்கிட்ட வந்து கேட்டாராம், சரி வாங்க நானும் திருவள்ளூர் தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவருக்குமே சேர்ந்து டிக்கெட் எடுத்துட்டு 2 பேருமே ஒன்னா வந்து இறங்கி, அவரு அப்புறம் எங்க போனோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஏதோ ஒரு திருவள்ளூர்ல ஏதோ ஒரு கிராமம் சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்துல 9:30 மணிக்கு அவரை கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல அவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் யாராவது எதனா உதவி செஞ்சா ரொம்ப இறக்கப்பட்டுருவாரு. அதுதான் அவருடைய குணம். அது நல்ல மனிதர். நான் அவரை பலமுறை சந்தித்திருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு உங்களோடு துணையாக வருவார். உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு அவர் நன்றாக ஒரு உதவியாக அவராக இருக்கிறார். நீங்க இலக்கிய உலகத்துல உங்க பயணத்துக்கு மிக முக்கிய காரணி அவர்தான் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக நீங்கள் நிகழ்ச்சிக்கு எல்லாம் வருவது போவது என்பது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக என்றாலும் அவர் வந்து அந்த தெரியாமல் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். எந்த நிகழ்ச்சியிலும் நான் பார்க்கிற ஒரு விடயம், அந்த நிகழ்ச்சிக்கு நான் சார்ந்த நான் முக்கியமாக இருக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட நான் வருவதற்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தம்பதி உண்டு என்று சொன்னால் அது திருமதி பவானி திரு தனஞ்சயன் தம்பதியினராக இருக்கும். பல நேரங்கள்ல வந்து எங்க இல்ல நிகழ்ச்சியா இருக்கோ நான் அவரை வரவேற்க வேண்டியிருக்கு. ஆனா அவரு என்ன வரவேற்பு வாங்க வாங்க என்ன வரவேற்பாரு அவரு. சைவத்து அடைப்பட்டினுடைய மகள் திருமண நிகழ்ச்சியில அதை நான் ரொம்பவும் உணர்ந்தேன். என்னன்னு சொன்னா, என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போறேன், எனக்கு முன்னாடி வாங்க வாங்கன்னு என்ன வரவேற்கிறாரு அவரு. 2 திருமண நிகழ்ச்சி சரி, திருமண வரவேற்பு நிகழ்ச்சி 2த்துலயுமே அவர்தான் நான் வாங்க வாங்கன்னு வரவேற்றேன். எனக்கே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு குற்ற உணர்ச்சி தோணுது. நாம இவரை வரவேற்கணும், இவர் நம்மள வரவேற்காரு அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து எங்கேயும் வந்து இயல்பாக மாறிவிடக்கூடிய மனிதராக இருப்பார். எந்த ஒரு பணி சொன்னாலும் அதை கௌரவம் பார்க்காம அதை செய்யக்கூடியவர், இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். எது சொன்னாலும் அதை பெரிதா பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். நாமும் கூட அவர்கிட்ட உரிமையாக அதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னா அவரு அதை பொருட்படுத்தி செய்வார். நல்ல மனிதர் தனஞ்சயன் என்று சொல்லலாம். திருமதி பவானி அம்மாவுடைய வளர்ச்சியில 50% சொல்லக்கூடாது, ஒரு 75 விழுக்காடு அவர்தான் காரணம். திரு தனஞ்சயன் மட்டும் இவங்களுக்கு ஒத்துழைப்பாயிடுமா இவர்களுடைய வெற்றி என்பது இப்போது எட்டி இருக்கிற வெற்றியில ஒரு 4 அளவுக்குதான் வெற்றி எட்டி இருப்பாரு. அதனால மீதி 4 வெற்றிக்கு காரணம் திரு தனஞ்சயன் என்பதுல எந்த நல்ல தமிழுக்கு பூங்காவில பவானி அம்மாவை தெரியாதவங்க கூட இருப்பாங்க, தனஞ்சயனை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரு நம்மோடு நெருங்கி வாழ்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய இலக்கிய பயணம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். நீங்கள் ஏதேனும் ஒரு கவிதையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. அதாவது எனக்கு நிஜமாவே வந்து இந்த மாதிரி கவியரங்கம் நினைச்சிட்டு தான் வந்தோம். திடீர்னு வந்து இத ஒரு கவிஞர் அரங்கமா மாத்தி எங்களுக்கு இப்போ வந்து ஒரு எங்களுடைய கவிதைகள், எங்களுடைய
அனுபவங்கள் எங்களுக்கு எல்லாமே கேட்டு எங்களை இப்போ ஒரு திடீர் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நிகழ்வு. இது வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வா இருந்தது. ரொம்ப இருந்தது இந்த நிகழ்வு. ஏன்னா எப்ப பார்த்தாலுமே வந்து கவியரங்கமே வந்து கவிதை வாசிச்சுட்டு போறோம். இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து கவிதை வாசிக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள் வைக்கிறேன். சொல்லுங்க. வருங்காலத்துல நீங்க வந்து இந்த ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள், அது சமஸ்கிருதம், ஆங்கிலம், பாரசீகம், அரேபிய சொற்கள் என்று பல சொற்கள் கலந்திருக்கு. அதை எல்லாம் கலவாமல் மிக தூய தமிழில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல் இயக்ககத்தினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருதுக்கு நீங்கள் விண்ணப்பித்து அதை பெற வேண்டும். அதற்கு இன்றிலிருந்து நீங்கள் அதை ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டு செயல்படும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு பிடித்த பாரதியின் பாடல் வரிகள் ஒன்றை சொல்லுங்கள், உங்கள் கவிதை ஒன்றை சொல்லுங்கள், சொல்லி நாம் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். சரிங்க, மகிழ்ச்சியா. நான் வந்து இப்போ ஒரு ஆசிரியரை பத்தி ஒரு கவிதை, என்னை கவர்ந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினேன். ஆரம்ப கல்வியினை அன்புடனே தந்தவரே, தாரகமாய் மண்ணிலே தந்திடவே பாடுபட்டே, இன்முகமாய் இன்சொலால் இன்பத்தை தந்திடவே, அன்புடனே நாளும் அறிவுரைகள் கூறியே, பண்புகளை பக்குவமாய் பாங்காய் பறைசாற்றி, விண்ணகமும் வாழ்த்திடும் வாழ்வுதனை சீராக்கும், மன்னகத்தில் வெற்றியை மாணவர்கள் பெற்றிடவே, நன்மைகளை சொல்லியே நாள்தோறும் நட்பணிவர், அன்பினாலே எம்மை ஆட்கொண்ட வள்ளல் அவர், சத்தியத்தை நேர்த்தியாக சாந்தமாக நித்தியத்தின் பாதையிலே நின்றுவிட நல்கியே, முத்தாய் கல்வி தந்த மூவுலகமும் போற்றிடவே, சத்தாய் தன்னை சவாலாய் இயம்பிடவே, குருவாய் திகழ்ந்திட குற்றங்கள் நீக்கி, உருவாய் ஐயங்கள் உனதில் அறிந்தே, துணையாய் எங்களை ஏணியாக தூக்கிவிடும், அணையா அகலாய் அறிவை வழங்கியே, தன்னிலை தாண்டியும் தம்மேல் இரக்கமாய் நின்றென்னை ஆளாக்கி நீங்காமல் சாதித்தே, சாதனைகள் செய்தே சரித்திரம் காணவே, சோதனைகள் வந்தாலும் சோர்ந்திடா உம்மை மனதில் உயர்ந்திட பேறு பெற்று தம் நெஞ்சத்தை ஆண்டவனே ஆற்றலாம். என்னை கவர்ந்த ஆசிரியருக்கு அடுத்து பாரதிக்கு வந்து வாழ்க பாரதி அப்படின்னு, பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படின்னு ஒரு இந்த நாள்ல வந்து, ஏன்னா நம்ம இந்த கவியரங்கமே வந்து பாரதியாருக்கு ஒரு நினைவேந்தலுக்காக அவர்களுக்காக வாழ்த்தி ஒரு கவிதை. பாரதிக்கு நிகர் பாரதியே, மண்ணில் யார் எதிர்த்தாலும் மக்கள் சீர் உயர்த்தும் பணியில் பாரதிக்கு நிகர் பாரதியே, நீ வாழ்க வாழியவே, பாதகம் செய்பவரை பாட்டாலே உமிழ்ந்தான், பேதங்கள் வளர்ப்பவரை பித்தன் என்றே இகழ்ந்தான், பெண்மை சக்தியை உண்மை என புகழ்ந்தான், நன்றே செயல் இன்றே செயல் என்று உணர்த்திய பாரதியே, நீ வாழ்க வாழ்கியவே, சென்றது இனி மீளாது சிந்தை கலங்காது கடமையை செய் என்று கூறிய பாரதி, பாரதிக்கு நிகர் பாரதியே, வாழ்க நீ வாழியவே, தமிழையும் தமிழ் மகளையும் அமிழ்து என்று சொல்லிய பாரதி, வேதம் புதுமை செய் பழமைகளை கலைத்திடு புதுமலைகளை புகுத்திடு என்று நவிலிய பாரதியே, நீ வாழ்க வாழியவே, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே தமிழின் சிறப்பை உணர்த்திய பாரதி, சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று செப்பிய பாரதி, பாட்டுக்கு ஒரு புலவன் நீ என்றால் அது உண்மையே, பாரதிக்கு நிகர் பாரதியே, வாழிய பாரதி, வாழ்க நின் புகழ். நன்றிகள். ஒளி வாங்கிய அணைச்சிட்டு இருக்கீங்க ஐயா, ஒளி வாங்கிய எடுத்துட்டு பேசுங்க. சிறப்பம்மா, சிறப்பு. இதுகார் நாம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களிடம் ஒரு நேர்காணல் கண்டோம். அவர் தன்னுடைய கவிதைகளை வழங்கினார். தான் பெற்ற விருதுகள், நூல்கள் பற்றி எல்லாம் பேசினார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது போல் இன்னும் பல கவிஞர்களை நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இந்த கவிஞர் அரங்கம் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்க சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குநர் சண்முகசுந்தரம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி.